ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுதா? அப்போ உங்களுக்கு தெரியாமலே உங்கள் உடம்புக்குள்ளார ஒரு அமைதியான மாற்றம் நடந்துட்டு இருக்கலாம். இது வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன? அதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் உங்களோட பாதங்கள் உங்களோடதே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு, இல்லைன்னா சுத்தமாக உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கா? நடக்கிறப்ப திடீர்னு ஒரு சின்ன தடுமாற்றம். இந்த அனுபவம் உங்களுக்கு கொஞ்சமானது பழக்கமானதாக இருக்கா? அப்படி இல்லைன்னா ஒரு டீ கப் பிடிக்கிறப்ப, இல்லை ஒரு கையெழுத்து போடுறப்ப உங்கள் கைகளில் உங்களையும் மீறி ஒரு சின்ன நடுக்கத்தை உணர்றீங்களா? இது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது உங்களோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராத்திரி படுத்த உடனே தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறது, இல்லைன்னா நடு ராத்திரியில் முழிப்பு வந்து அதுக்கப்புறம் மணிக்கணக்காக தூங்க முடியாமல் தவிக்கிறது. இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளார நடந்துட்டுருக்கா? நம்ம இப்போ பார்த்த அந்த கால் மரத்து போகிறது, கை நடுக்கம், தூக்கமின்மை, இந்த 3 அறிகுறிகளும் பார்க்குறதுக்கு தனித்தனியாக தெரியலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா? வயசாகிறப்ப வரக்கூடிய நரம்பு பலவீனம் தான். சரி, இந்த நரம்பு பலவீனம் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல நரம்புகளோட வேலை தான் என்ன? நம்ம உணர செய்கிற ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் அது ஏன் அவ்வளோ முக்கியங்கிறத இப்போ முதல்ல சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஏன் வயசாகிறப்ப நம்ம நரம்புகள் பலவீனமாகுது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. இதனால நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக போய் சேர்றதில்ல. அதோட கூடவே சர்க்கரை நோய் மாதிரியான சில நோய்கள் இருக்குல்ல, அது சரியான ஆழமான தூக்கம் இல்லாதது, அப்புறம் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கிறது, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம நரம்புகளோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடுது. இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்க. நம்ம நரம்புகளை ஒரு எலக்ட்ரிக் வயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னலை உடம்பு முழுக்க கொண்டு போகிறது இந்த வயர் தான். இந்த சிக்னல் சரியாக பயணம் செய்யணும்னா அந்த வயருக்கு தேவையான சரியான வோல்டேஜ், அதாவது ஆற்றல் தேவை தானே. அந்த ஆற்றல் குறையிறப்ப நம்ம முன்னாடி பார்த்த கை நடுக்கம், கால் மரத்து போகிறது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் தயார் செய்யக்கூடிய ஒரு இயற்கையான வழி இருக்குது. வாங்க அதை நோக்கியே இப்போ நம்ம நகரலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். நம்ம பார்க்க போகிற இந்த தீர்வு விலை உயர்ந்த மாத்திரையிலையோ மருந்துகளையோ இல்லை, இந்த சிக்கலான எந்த செயல்களும் செய்ய தேவையில்லை. வெறும் ஒரே ஒரு கப் பானம் போதும். தினமும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒன்று தான் இது. இதை நம்மளோட அன்றாட பழக்கத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் சேர்த்துக்க முடியும். இதோ அந்த சக்தி வாய்ந்த பானத்தோட ரகசியம். இதில் இருக்கிறது வெறும் 4 பொருள் தான். அதுவும் நம்ம சமையலறையில் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். பாதாம், பால், மஞ்சள், ஏலக்காய். இது சாதாரணமாக தெரிகிற பொருட்கள் எப்படி இந்த அசாதாரணமான மாற்றத்தை உருவாக்குதுன்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சிம்பிளான பொருட்களில் ஒவ்வொன்றும் எப்படி தனித்தனியாகவும் அப்புறம் ஒன்றாவும் சேர்றப்ப நம்ம நரம்புகளுக்கு புத்துயிர் கொடுக்குதுங்கிறது இப்போ கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் முதல் அந்த முக்கியமான ஹீரோ யாருன்னா அதுதான் பாதாம். இது நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பாதாமில் 3 முக்கிய சத்துக்கள் இருக்குது. முதல்ல மெக்னீஷியம். இது நம்ம நரம்பு முனைகளுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு அதை பாதுகாக்குது. 2வது விட்டமின் இ. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நரம்புகளில் ஏற்படுதுல அந்த சின்ன சின்ன சேதங்களை சரி செய்ய உதவுது. கடைசியாக பாதாமில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் நரம்புகளோட கட்டமைப்பை பலப்படுத்தி அதுங்க சீராக இயங்கிறதுக்கு பெரிய அளவில் உதவுது. செகண்ட் ஒன் பால். இது வெறும் கால்சியத்துக்கு ஒரு ஆதாரம் மட்டும் இல்லை, இது நரம்பு மண்டலத்தோட தகவல்கள் அனுப்பக்கூடிய சிக்னல்களை சீராக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பாலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சத்து கால்சியம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நரம்புகள் எலக்ட்ரிக் சிக்னல் மூலமாக தான்
ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குது. அந்த சிக்னல் எந்த தடையும் இல்லாம உடம்பு முழுக்க பயணம் செய்றதுக்கு இந்த கால்சியம் தான் உதவுது. ஒருவேளை கால்சியம் அளவு குறைஞ்சிச்சுன்னா, இந்த சிக்னல் பரிமாற்றம் ஒரு டிஸ்டர்ப்டு ஃபோன் கால் மாதிரி ஆகிரும். நம்ம சொல்ல வரப்போற செய்தி சரியா போய் சேராது. 3 பொருள் என்னன்னா, நம்ம எல்லார் வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய மஞ்சள். இது நரம்பு மண்டலத்த பாதுகாத்து குணப்படுத்துற ஒரு அற்புதமான ஒரு அலர்ஜி எதிர்ப்பு கவசம்னு சொல்லலாம். மஞ்சளோட அந்த தங்க நிறத்துக்கு காரணமான குர்குமின் ஒரு அற்புதமான மூலக்கூறு மாதிரி இருக்கு. இதோட முக்கிய வேலை என்னன்னா, நரம்புகள்ல ஏற்படுள்ள அந்த அலர்ஜிய, அதாவது ஒரு விதமான உள்காயத்த குறைக்குது. இதனால தான் கால் எரிச்சல், வலி மாதிரியான உணர்வுகள் எல்லாம் குறையும். அது மட்டும் இல்லாம, இது நம்மளோட மூளையோட செயல்பாட்ட சுறுசுறுப்பாக்கி, நினைவாற்றல மேம்படுத்தவும் உதவுது. நம்ம லிஸ்ட்டோட கடைசி, ரொம்ப வாசனை மிகுந்த ஒரு மூலப்பொருள். அதுதாங்க ஏலக்காய். இது நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்த மேம்படுத்துறதுல ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். நரம்புகள ஒரு செடின்னு வச்சுக்கோங்க. ரத்த ஓட்டங்கிறது அந்த செடிக்கு பாயிற தண்ணி மாதிரி. நல்ல ரத்த ஓட்டம் இருந்தா தான் நரம்புக்கு தேவையான ஆக்ஸிஜனும், சத்துக்களும் கிடைக்கும். ஏலக்காய் இருக்குல்ல, அது இந்த ரத்த ஓட்டத்த சூப்பரா மேம்படுத்துது. அதோட நறுமணம் இருக்குல்ல, அது நம்மளோட மனச அமைதிப்படுத்தி, ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும்ல, அந்த நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்ப குறைக்குது. இந்த 4 பொருட்களோட சக்திய பத்தி பார்த்தோம். இப்ப இத எப்படி ரொம்ப சிம்பிளா தயாரிக்கிறது? இது நிஜ வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்த ஏற்படுத்தி இருக்குது? அப்படின்னு தெளிவா பார்க்கலாமா? செய்முறைங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 4 அப்படி இல்லன்னா 5 பாதாம ராத்திரி முழுக்க ஊற வச்சுட்டு, அதோட தோல நீக்கிருங்க. 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிட்டு, அதில 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய நல்லா பொடி செஞ்சு கலந்து, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. அவ்வளவுதான். இது வெறும் தியரி இல்ல, நிஜமாவே நடந்த ஒரு அனுபவம். இந்த ஈஸியான பானத்தோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு. ஆனா, இந்த 1 கப் பானத்த வெறும் ஒரு தீர்வா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க நரம்புகளுக்கு ஒரு புது உயிர் தரக்கூடிய, உங்க உடம்புக்கு ஒரு புது சக்தி, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆரோக்கியமான துடிப்பான தொடக்கமா இருக்க நல்ல வாய்ப்பா இருக்கு. இன்னைக்கு நைட்டே இத நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோல 60 வயசுக்கு அப்புறமாவும் நம்மளோட நரம்புகள பலப்படுத்த குடிக்க வேண்டிய ஒரே 1 கப் பானத்த பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.